வணக்கம். உங்களுடன் கதையில் இணைவது நான் குமுதா மகேஷ். சிரிக்க சிரிக்க பேசிவிட்டு வெளியில் சென்றவன் உயிரற்ற பிணமாய் வந்து இறங்கியதை பார்த்ததும் தன் வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு அழுதாள் மல்லிகா. கதிருக்கும் மல்லிகாவிற்கும் பொருத்தம் என்றால் அப்படி ஒரு பொருத்தம். திருமணம் முடிந்து வாழ்ந்தது 2 வருடங்கள் தான் என்றாலும் பல வருடங்கள் ஒன்றாய் வாழ்ந்த ஆதர்ஷ தம்பதிகளைப் போல ஒரு புரிதல் அவர்கள் இருவருக்கும். மல்லிகாவிற்கும் குழந்தைக்கும் வேண்டியதை எல்லாம் பார்த்து பார்த்து செய்தவன், அவளை உள்ளங்கையில் வைத்து தாங்கியவன் இன்று தன் மனைவியையும் மகனையும் நெஞ்சு வெடிக்க அழுவதை சட்டை செய்யாமல் பேச்சு மூச்சின்றி கிடக்கிறான். மாமா, நீ என்னை விட்டுட்டு எப்படி போவ? எனக்கு யாரு இருக்கா? எழுந்துரை மாமா என்று மல்லிகா கூச்சல் போட்டதில் அந்த தெருவே அதிர்ந்தது. அன்றைய விபத்தில் கதிர் திடீரென்று இறந்ததும் அடுத்து நடக்க வேண்டிய காரியங்களை எல்லாம் அவனுடைய நண்பர்கள்தான் உடன் இருந்து செய்தார்கள். அதிலும் பாஸ்கரன் கதிரின் உயிர் நண்பன். எங்கு சென்றாலும் இருவரும் ஒன்றாகத்தான் செல்வார்கள். கதிரின் இழப்பை ஈடுகட்ட முடியாமல் பாஸ்கரனும் நிலை குலைந்துதான் போயிருந்தான். இனிமே நீ இல்லாமல் இந்த உலகத்தில் நானும் இருக்க மாட்டேன் என்று ஓடி கதவை தாளிட்டு தன்னுடைய சேலையில் தூக்கிட முயன்ற மல்லிகாவை கதவை உடைத்து அவளை தாங்கி பிடித்து தூக்கி வந்து கயிற்று கட்டிலில் படுக்க வைத்து தண்ணீர் தெளித்து ஆசுவாசப்படுத்தி தைரியம் கொடுத்தவன் பாஸ்கரன் தான். ஏதோ போதாத காலம் கதிர் தான் போய் சேர்ந்துட்டான். நீயும் அவனோடையே போகணும்னு நினச்சா இந்த குழந்தை என்ன ஆகும்னு நினச்சி பார்த்தியா என்று பாஸ்கரன் குழந்தையை தூக்கி வந்து மல்லிகாவை பார்த்து கேட்டான். அப்போதுதான் தான் எவ்வளவு முட்டாள்தனமான காரியம் செய்தோம் என்று தோன்றியது அவளுக்கு. அன்றிலிருந்து மல்லிகாவின் அப்பாவிற்கும் சித்திக்கும் பாஸ்கரன் நெருங்கிய நண்பனாகி போனான். அவன் அடிக்கடி வீட்டிற்கு வரவும் ஆரம்பித்தான். இனிமே இந்த விஷயத்தில் நான் எடுக்கிறது தான் முடிவு. சும்மா மூளையில் உட்காந்து முணுங்கிக்கிட்டு இருக்காம போய் சோழியப்பாரு என்று தன் தேய்ந்து போன தொண்டையில் காட்டு கத்தல் கத்தி கொண்டிருந்தாள் சித்தி மங்கம்மா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நான் பாட்டுக்கு செவனேன்னு கூழோ கஞ்சியோ குடிச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் எங்கள் அப்பனுக்கு ஒத்தாசையா இந்த வீட்லேயே இருந்துட்டு போகிறேன். தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க சித்தி என்று கெஞ்சி கொண்டிருந்தாள் மல்லிகா. இது நாள் வரைக்கும் நான் சொன்னதை ஏதாச்சும் ஒரு விஷயத்த சரின்னு சொல்லி கேட்டிருக்கியா? நடந்திருக்கியா? உன் கல்யாண விஷயத்தில் நான் சொன்னதை கேட்டிருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்போ கையில் பிள்ளைய வச்சுக்கிட்டு கட்டி கொடுத்து 2 வருஷத்துக்குள்ள தாலி அறுத்துக்கிட்டு வந்து நிற்கிற. இனிமே நீ எதுவும் பேச வேண்டாம், நான் சொல்கிறத மட்டும் செஞ்சால் போதும் என்றாள் சித்தி கோபமாக. சிறு வயதில் மல்லிகாவின் அம்மா இறந்துவிட அப்பா 2ஆம் திருமணம் செய்து கொண்டார். மல்லிகா சித்தி கொடுமையில் வளர்ந்தவள்தான். செத்து போன என் புருஷன் நினப்பிலேயே என் காலம் கரைஞ்சு போயிடும். நான் எப்பாடுபட்டாவது என் பிள்ளைய வளர்த்துருவேன். எவனோ ஒருத்தன் முன்பின் தெரியாதவனை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலமெல்லாம் அவனோட கூத்தல் பேச்சை கேட்டுக்கிட்டு கண்ணீர் சிந்திக்கிட்டு நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன். என்னை விட்டுடுங்க என்றாள் மல்லிகா. யார் முன்பின் தெரியாதவன்? பாஸ்கர் கதிருக்கு ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டுடி. உன் கல்யாணத்துக்கு அப்புறமா கதிரு கூட சேர்ந்து உன் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கான். கதிரு செத்த அன்னையில் இருந்து ஓடி ஓடி நமக்கு வேண்டியதையெல்லாம் கூடவே இருந்து பண்ணி கொடுக்குறாண்டி அவன். மல்லிகா பாவம், சின்ன பொண்ணு, அவளை கலர் புடவை கட்ட வேண்டாம், பூவும் போட்டு வைக்க வேண்டான்னு சொல்லி கஷ்டப்படுத்தாதீங்க. அவளுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி இருக்கட்டும்னு சொல்லிட்டு போன ஆல்ரெடி அவனை என்னமோ எனக்கு தூரத்து சொந்தக்கார பையன்னு சொல்லி நான் அவனை கட்டிக்க சொல்லலை. உன் புருஷன் ஃப்ரெண்டு. அதனால் உன் குழந்தையும் உன்னையும் நல்லா பார்த்துக்குவான்னு தான் சொன்னேன். மல்லிகாவிற்கும் கதிருக்கும் திருமணமாக்கி 2 வருடத்திற்குள் கதிர் ஒரு விபத்தில் இறந்து விட்டான். மல்லிகாவோ நல்ல அழகி, வயது 29 தான் ஆகிறது. கையில் 6 மாத குழந்தை. இந்நிலையில் கணவனின் நண்பன் சித்தி மங்கம்மாவின் தூரத்து சொந்தமான பாஸ்கரன் மல்லிகாவை மறுமணம் செய்து கொள்கிறேன் என்று மங்கம்மாவிடம் கேட்டபோது மங்கம்மாவிற்கு முதலில் கோபம்தான் வந்தது. இது என்னடா கூத்தாயிருக்கு? உனக்கு கண்ணாலங்கட்டிக்க ஊரில் உலகத்தில் கண்ணி கழியாமல் ஒருத்தியும் கிடைக்கலையோ? 2 வருஷம் ஒருத்தனோட குடும்பம் நடத்தி ஒரு பெள்ளைய பெத்தவளை கட்டிக்கிறேன்னு வந்து நிற்கிறிய என்று தன் வாயில் அடக்கி இருந்த வெற்றிலை எச்சையை பக்கத்தில் இருந்த கால்வாயில் உமிழ்ந்து கொண்டே கேட்டாள். உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன அத்தை? கதிர் மல்லிகாவை பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே நான் அவளை பொண்ணு பார்க்க வந்தேன். மெழுகு சிலையாட்டம் இருக்கும் அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனால் அம்மா தான் சீரு சனத்தி வரதட்சணைன்னு கேட்டு இந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் பண்ணிடுச்சு. நீயும் உங்கள் ஆத்தாவும் இவளை கட்டிக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே அந்த கதிர் வந்து இவளை பொண்ணு பார்த்துட்டு போய் கல்யாணமும் முடிஞ்சு போன வேகத்திலேயே திரும்பவும் பிள்ளையோட வந்து ஏன் வீட்டுலேயே முடங்கி கிடக்கிறா.
சரி சரி, பழச பேசி இப்போ என்ன ஆக போகுது? மல்லிகா கன்னி பொண்ணா இருக்கிறப்பவே உன் ஆத்தாக்காரி இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டா. இப்போ மட்டும் ஏற்கனவே ஒரு புருஷன் கட்டினவளை நீ கட்டிக்கிறேன்னு சொன்னா இந்த கல்யாணம் நடந்துடுமா? போய் வேற ஏதாச்சும் பொழப்பு இருந்தா பாரு. அத்தை, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்களை தான் மலை போல நம்பியிருக்கேன். நான் என்னைக்கு மல்லிகாவை பொண்ணு பார்த்துட்டு போனனோ அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் அவன் நினப்பில் கடந்து அல்லாடுறேன். கதிர் கூட அவன் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் கதிர் பொண்டாட்டி மல்லிகான்னு நினைக்கும்போது, அவளை பார்க்கும்போதும் இவன் எனக்கு பொண்டாட்டியாக என் வீட்டில் இருந்திருக்க வேண்டியவன்னு நினப்பேன். அதுக்கப்புறம் அம்மா எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துச்சு, ஆனால் எனக்கு யாரையுமே பிடிக்கல. கட்டினா மல்லிகா மாதிரி ஒரு பொண்ணை தான் கட்டுவேன், அவளை மாதிரி ஒரு பொண்ணை பாருன்னு சொல்லியிருந்தேன். அம்மாவும் இன்ன வரைக்கும் தேடிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நான் ஆசைப்பட்டது வீண் போகலை. எனக்கு மல்லிகாவே திரும்ப கிடைப்பான்னு நான் கனவுலையும் நினைக்கல. நான் மல்லிகாவை கட்டிக்க சம்மதிச்சா போதும், மல்லிகிட்டையும் எங்கள் அம்மா கிட்டேயும் நான் பேசிக்கிறேன் என்றான். சரி, இதை நான் உனக்கு செஞ்சா எனக்கு என்ன ஆதாயம் என்றாள் மங்கம்மா. எனக்கு மல்லியோட கல்யாணம் மட்டும் நடந்தா போதும். நான் உங்களுக்கு வட்டிக்கு கொடுத்தேன்னு ரூபாய் 1,00,000, அதை நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு வட்டியும் வேண்டாம், அசலும் வேண்டாம். அது இனி உங்கள் பணம் என்றான். இதை சற்றும் எதிர்பாராத மங்கம்மாவோ சந்தோஷத்தில் தன்னுடைய வெற்றிலை கரை படிந்த பற்கள் தெரியும்படி பல்லை காட்டி பகட்டுச் சிரிப்பு சிரித்தாள். அதனால்தான் மல்லிகாவிடம் பாஸ்கரை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தி கொண்டிருக்கிறாள் மங்கம்மா. தினமும் மல்லிகாவிடம் பாஸ்கரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கையும் குழந்தை எதிர்காலமும் நல்லா இருக்கும் என்று சொல்லி மூளைச்சலவை செய்து கொண்டிருந்தாள். மல்லிகாவோ தன் சித்தியை எதிர்த்து ஒன்றும் சொல்ல முடியாது. அவள் எடுத்த காரியத்தை நடத்தி காட்டாமல் விடமாட்டாள் என்பது தெரிந்தது. தன் தந்தையிடம் முறையிட்டு பார்த்தாள். தினமும் காலையில் எழுந்து கூலி வேலைக்கு போய்விட்டு இரவு வீடு திரும்போது போதையில் தள்ளாடி வரும் தகப்பனின் பேச்சும் எதிர்ப்பும் சித்தியிடம் எடுபடவில்லை. ஒரு பக்கம் மங்கம்மா மல்லிகாவை மறு திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தி கொண்டிருக்க, மறுபுறம் பாஸ்கர் மல்லிகாவை தவிர வேறு யாரையும் கல்யாணம் கட்டிக்க மாட்டேன் என்று சொல்லி போராட்டம் நடத்தி கொண்டிருந்தான் தன் தாயிடம். பாஸ்கரின் பிடிவாதத்தை பார்த்து அவனை வாய்க்கு வந்தபடி திட்டிக் கொண்டிருந்தாள் அவனின் அம்மா. என் பிள்ளையை என்ன சொக்குப்படி போட்டு மயக்குனான்னு தெரியலையே. வீட்டுக்கு விளக்கேற்ற ஒரு பொண்ணை கட்டிக்குவான்னு பார்த்தா பசுவோடு சேர்ந்து கண்ணியுமல்ல வீட்டுக்கு ஓட்டிட்டு வருவேன்னு சொல்கிறான் புத்தி கெட்டவன் என்று புலம்பிக் கொண்டே ஊற வைத்திருந்த துணிகளை துவைத்து கொண்டிருந்தாள். எப்படியோ மங்கம்மாவும் பாஸ்கரனும் விடாப்படியாக நின்று எல்லோரையும் சம்மதிக்க வைத்து திருமண தேதியும் குறித்தாகிவிட்டது. மங்கம்மாவிற்கு கொள்ளை ஆனந்தம். மல்லிகாவிற்கு மறுமணம் நடக்கப் போகிறது என்றல்ல, அவளுக்கு 1,00,000 பணம் லாட்டரி அடித்தது என்றுதான். அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் சொந்தம் பந்தம் பக்கத்து வீட்டார் அண்டை அயலார் என்று மல்லிகாவை திட்டாத ஆளே இல்லை. புருஷன் சேர்த்து இன்னும் அவன் உடம்ப மண்ணு திங்கல, கரையா அரிக்கல, அதுக்குள்ள பூவும் பொட்டும் புது புருஷனும் கேட்குது இவளுக்கு என்று தூற்றினார்கள். பாவம் மல்லிகா யாரிடம் எதை கூறி புரிய வைக்க முடியும்? தன் பக்கம் நியாயத்தை என்னவென்று சொல்லி நிரூபிக்க முடியும்? எதுவும் செய்ய முடியாதவளாய் ஊராரின் வாய்க்கு அவளாகி போனாள் என்று கண்ணீர் வடித்தாள். சித்தியின் வற்புறுத்தலினால் தான் செய்யும் இந்த காரியம் சரியா தவறா என்று கூட புரியாத நிலையில்தான் அவள் இருந்தாள். குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட சில சொந்த பந்தங்களின் மத்தியில் அழகுச் சிலையாய் அலங்கரிக்கப்பட்ட மல்லிகாவின் கழுத்தில் தாலி கட்டினான் பாஸ்கரன். குழுமி இருந்தவர்களில் 3/4 பேர் பாஸ்கரனின் சொந்த பந்தங்களே. முகத்தில் ஈயோடவில்லை பாஸ்கரனின் அம்மாவிற்கு. வேண்டா வெறுப்பாக நின்றிருந்தாள். திருமணம் முடிந்து காலில் விழுந்த பெண்ணையும் மாப்பிள்ளையும் மனதார கூட ஆசீர்வாதம் செய்ய முடியவில்லை அவளால். மல்லிகாவிற்கு பாஸ்கரனின் அம்மாவை பார்க்க பார்க்க பயமாக இருந்தது. பாஸ்கரன் என்னவோ என் மீதும் குழந்தை மீதும் அன்பாகத்தான் இருக்கிறார். ஆனால் அவருடைய அம்மா இப்படி வெறுப்பை கக்குகிறாளே, இவளுடன் எப்படி ஒரே வீட்டில் காலம் முழுவதும் இருக்கப் போகிறோம் என்ற பயம் கவ்விக்கொண்டது மல்லிகாவை. இந்த திருமணம் தொடர்பான நிகழ்வுகளில் ஆரம்பத்திலிருந்து தலை குனிந்த மல்லிகா இன்று வரை தலையை நிமிர்த்தி யாரையும் பார்க்கவே இல்லை. ஊராரின் ஏளன பார்வையும் குத்தல் பேச்சையும் பார்க்கவோ கேட்கவோ வேண்டாம் என்ற நினைப்புதான் அதற்கு காரணம். மல்லிகாவை காணாது குழந்தை வேறு அழுது கொண்டே இருந்தது. குழந்தையின் அழுகுரலை கேட்டு அவளுக்கும் அங்கு இருப்பு கொள்ளவில்லை. எப்போது திருமணம் முடியும், கூட்டம் கலையும், குழந்தையை தூக்கி சமாதானப்படுத்துவோம் என்று காத்து கொண்டிருந்தாள் மல்லிகா. திருமணம் முடிந்ததும் முதலில் மல்லிகாவின் வீட்டிற்கு சென்றார்கள். பின் அங்கிருந்து பாஸ்கரின் வீட்டிற்கு கிளம்பினார்கள். மல்லிகா, உன்னோட துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுக்க, நம்ம வீட்டுக்கு போகலாம், இனிமே அதுதான் உன் வீடு என்றான் பாஸ்கரன்.
குழந்தை தொட்டிலில் தூங்கி கொண்டிருந்தான். சரி, நேரமாச்சு, கிளம்பலாம் என்றான் பாஸ்கரன். குழந்தை தூங்குறான், அரை தூக்கத்தில் எழுந்தரிச்சா அவன் அழுதுகிட்டே இருப்பான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தை எழுந்ததும் கிளம்பலாமே என்றாள் மல்லிகா. ஐயோ, தூங்குற குழந்தைய எதுக்கு தொந்தரவு செய்யணும்? அவன் இங்கேயே தூங்கட்டும், நம்ம நாளைக்கு வந்து அவனை கூட்டிட்டு போகலாம். உங்க சித்தியும் அப்பாவும் குழந்தைய பார்த்துக்குவாங்க என்றான். இத்தனை நாள் குழந்தையிடம் அன்பாக இருந்தவன் கழுத்தில் தாலி ஏறியதும் வேறு மாதிரி பேசியது மல்லிகாவிற்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. குழந்தை வேற யார்கிட்டையும் இருக்க மாட்டான், ராத்திரிக்கு எழுந்து அழுவான். எப்பவுமே அவனுக்கு பக்கத்தில் அம்மா வேணும். நான் எங்கே இருக்கானோ அங்கே தான் அவனும் இருப்பான் என்றாள் மல்லிகா. இதை சற்றும் எதிர்பார்க்காத பாஸ்கரன் தன் கண்களினால் சாடை செய்து மங்கம்மாவிடம் சூசகமாக ஏதோ சொல்ல மங்கம்மா மல்லிகாவை தனியே அழைத்து சென்றாள். ஏய் மல்லிகா, உனக்கு அறிவு கிரிவு ஏதாச்சும் இருக்காடி? இன்னைக்கு உனக்கும் பாஸ்கரனுக்கும் கல்யாணம் முடிஞ்ச ராத்திரி. அவன் உன் கூட தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுவானில்ல, அந்த நேரத்தில் பிள்ளைய கொண்டு போய் உங்கள் 2 பேருக்கும் நடுவில் படுக்க போடுவியா என்றாள். இப்போது விஷயம் புரிந்தது மல்லிகாவிற்கு. எதுவும் பேசாமல் மௌனமாக நின்றாள் மல்லிகா. குழந்தை இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு என்கிட்ட இருக்கட்டும், நாளைக்கு வந்து தூக்கிட்டு போ என்றாள். சித்தியிடம் எதுவும் பேசாமல் நேராக பாஸ்கரனிடம் வந்த மல்லிகா, குழந்தை இல்லாமல் நான் எங்கேயும் வரமாட்டேன் என்றாள். வேறு வழியின்றி அவனும் தலையசைக்க மல்லிகா 2ஆம் முறையாக குழந்தையுடன் புகுந்த வீடு சென்றாள். பாஸ்கரன் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் அங்கு நடந்ததே ஒன்று. ஊரிலிருந்து தன் குடும்ப ஜோசியரை வரவழைத்திருந்தாள் பாஸ்கரனின் அம்மா. மல்லிகாவின் ஜாதகம், பாஸ்கரனின் ஜாதகம் இரண்டையும் கொடுத்து ஜாதகம் பார்க்க சொன்னாள் அம்மா. சில மணித்துளிகள் இருவரின் ஜாதகத்தில் இருந்த கட்டங்களையும் ஆராய்ச்சி செய்த ஜோசியர், ராவணனுக்கும் சீதா தேவிக்கும் கல்யாணம் நடந்திருக்கு, கலிகாலம் என்றார். என்ன ஜோசியரே சொல்றீங்க? ஆமாம்மா, உங்கள் பையன் ஜாதகம் ராவண ஜாதகம், மருமக ஜாதகம் சீதா தேவி ஜாதகம். உங்கள் பையன் ஏற்கனவே கல்யாணமான ஒரு பொண்ணு மேலே தானே ஆசைப்பட்டிருப்பான், சரிதானே என்றார். ஆமாம் என்று தலையாட்டினாள் ராஜம்மா. அகால மரணம் அடைஞ்ச இந்த பொண்ணுடைய முதல் புருஷனோட ஆத்மா இவளையும் அவங்க 2 பேருக்கும் பிறந்த அந்த குழந்தையும் தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இன்னும் 3 மாதத்துக்கு இவங்களுக்குள்ள எதுவுமே நடக்கக்கூடாது. ஒரே வீட்டில் இருந்தாலும் இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக வாழக்கூடாது. 3 மாதத்துக்கு அப்புறமா அந்த ஆத்மாவுக்கு ராமேஸ்வரத்தில் போய் ஆத்ம சாந்தி பண்ணிட்ட பிறகுதான் இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ முடியும். இதை மீறி இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா அது உங்கள் பையனுக்கும் அவளுக்கு பிறக்க போகிற வாரிசையும் பாதிக்கும் என்றார் ஜோசியர். இதுக்குத்தான் இந்த கல்யாணமே வேண்டாம் வேண்டான்னு நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன் என்றாள் ராஜம்மா. பாஸ்கரனுக்கோ ஏமாற்றமாகி போனது. மல்லிகாவோ எப்படியோ தப்பித்தோம் என்று மனதிற்குள் எழுந்த சந்தோஷத்தை வெளிக்காட்டாமல் ஹாலில் ஒரு ஓரமாக பாயை விரித்து குழந்தையை பக்கத்தில் போட்டு படுத்து கொண்டாள். இன்னொரு மூலையில் பாயை விரித்து ராஜம்மாள் படுத்துவிட்டாள். பாஸ்கரனுக்கோ ஜோசியம் பார்க்க வந்தவனின் மேல் கோபமாக வந்தது. எங்க இருந்து வந்தான் இவன் என்று முணங்கிக் கொண்டே தன் அறைக்கு சென்று கல்யாண அலுப்பில் படுத்து தூங்கிவிட்டான். அடுத்த 4 நாட்களில் பாஸ்கரனின் அம்மா ராஜம்மா கிராமத்தில் அவர்கள் பூர்வீக நிலத்தில் நெற்பயிர் அறுவடை இருப்பதால் ஊருக்கு போகிறேன், சென்று வர சில நாட்கள் ஆகும் திரும்பி வர என்று சொல்லி சென்றார். செல்லும்போது ஜோசியர் சொன்னது ஞாபகத்தில் இருக்கட்டும் என்று சொல்லி சென்றார். திருமணத்திற்கு பிறகு பாஸ்கரன் மல்லிகாவிடம் அன்பாகவே நடந்து கொண்டான். ஆனால் குழந்தையிடம் மல்லிகா எதிர்பார்த்த அளவுக்கு அவன் பற்றுதலாக இல்லை. இருந்தாலும் யாரோ ஒருவன் பெற்ற பிள்ளைக்கு உடனே அப்பனாகிவிட யாரால் தான் முடியும்? நாட்கள் செல்ல செல்ல இதுவும் சரியாகும் என்ற நம்பிக்கையில் காலத்தை ஓட்டினாள் மல்லிகா. எல்லா விஷயங்களிலும் மல்லிகா தனக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும், இறந்து போன கதிரை பற்றி நினைக்கவே கூடாது என்று பாஸ்கரன் பேச்சுக்களையும் செயல்களிலும் நன்றாகவே உணர முடிந்தது மல்லிகாவினால். மல்லி மல்லி என்று பாஸ்கரன் கூப்பிட்ட போது காதில் விழாமல் மூடிய தட்டை கீழே தள்ளி கொதித்து பொங்கும் சோற்றையும் கவனிக்காமல் சிந்தனையில் இருந்தாள் மல்லிகா. ஏய் மல்லி, எத்தனை வாட்டி கூப்பிடுறேன்? அடுப்பையும் கவனிக்காம நான் கூப்பிடுறதும் காதில் விழாம அப்படி என்ன யோசனை? ஒன்றும் இல்லை, சும்மாதான் என்றவளின் அருகில் வந்த பாஸ்கரன், கதிரை பற்றி தானே நினச்சிட்டு இருந்த என்றான். இல்லை, நான் வேற என்னவோ யோசனையில் இருந்தேன். ஏய் பொய் சொல்லாதடி, எனக்கு தெரியும் நீ அவனை பற்றி தான் நினச்சிட்டு இருந்த. உனக்கு தாலி கட்டினவன் நான் குத்துக்கல்லு மாதிரி உன் கண்ணு முன்னாடி நிற்கிறேன்,
நீ என்னடானா என்னை விட்டுட்டு செத்து போனவனை நினைச்சு உருகிறியா என்று கோபமாக கத்தி சென்றான். பாஸ்கரன் திருமணமான நாளிலிருந்து இப்படித்தான் அவ்வப்போது கதிரின் பேரை எடுத்து வைத்து கொண்டு மல்லிகாவிடம் சண்டைக்கு வருகிறான். இவனை காலமெல்லாம் எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்ற பயம் வேறு வந்து ஒட்டி கொண்டது மல்லிகாவிற்கு. இவனை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் சொல்லி தப்பு செஞ்சிட்டேனோ, ஏன் தலையில் நானே மண்ணை அள்ளி போட்டுட்டேனோ என்று இயலாமையில் தவித்தாள் மல்லிகா. இன்னைக்கு சினிமாவுக்கு 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாயங்காலம் போகணும். 5 மணிக்கு ரெடியாக இரு. தியேட்டருக்கு சென்று சினிமா பார்க்கும் ஆசையெல்லாம் போய் பல வருடங்கள் ஆகிவிட்டது மல்லிகாவிற்கு. எனக்கு அந்த தியேட்டரில் போய் காது சபு கிழிஞ்சு போகிற சத்தத்தில் உட்காந்து படம் பார்த்தாலே தலைவலி வந்துடும். நீங்கள் உங்கள் சிநேகிதர்களோடு போய் படம் பார்த்துட்டு வாங்க, நான் வரலை என்று யதார்த்தமாகத்தான் கூறினாள் மல்லிகா. ஏன் என் கூட வந்து படம் பார்க்கறதுக்கு உனக்கு அம்பட்டு கஷ்டமாக இருக்குதோ? ஏன் நீ கதிரி கூட படத்துக்கு போனதே இல்லையா? ஐயோ, வேதாளம் மீண்டும் முருங்கை மரம் ஏறிவிட்டதே, இப்போது என்ன செய்வது? இல்லை, லேசான தலைவலி தான், பரவாயில்ல, மருந்து கடையில் ஒரு தலைவலி மாத்திரை வாங்கி போட்டுக்கிட்டு வர்றேன் என்று சூழ்நிலையை சமாளிக்க முயன்றாள் மல்லிகா. நீ படத்துக்கு வரலேனாலும் உன்னை யார் விட்டா? அது இருக்கட்டும், நான் கேட்குறதுக்கு பதிலையே காணோமே. கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே நீயும் கதிரும் சுஜாதா தியேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வரல? இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும் யோசித்தாள் மல்லிகா. என்ன அப்படி முழிக்கிற? ஓ, இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறியா? அன்னைக்கு உங்கள் 2 பேருக்கும் படத்துக்கு டிக்கெட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தவனே நான் தான். ஓ, இப்போதுதான் ஞாபகம் வந்தது மல்லிகாவிற்கு. நண்பன் டிக்கெட் கொடுத்திருக்கிறான், சினிமாவுக்கு போகலாம் என்று சொல்லித்தான் அன்று கதிர் இவளை அழைத்து சென்றான். இதற்கு மேல் என்ன பேசினாலும் இவன் தன் பழைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பேசி தேவையில்லாமல் செத்தவனுடன் போட்டி போட்டு என் மனதை ரணப்படுத்துவான். நான் கண்கலங்காமல் கதிரை விட ஒரு படி மேல் உன்னையும் குழந்தையும் பார்த்து கொள்வேன் என்று கல்யாணத்திற்கு முன் பேசியதெல்லாம் வெறும் வசனங்கள் தானா என்றிருந்தது அவளுக்கு. அன்று மாலை குழந்தையை தன் தந்தையிடம் விட்டுவிட்டு பாஸ்கரனுடன் சினிமாவிற்கு கிளம்பினாள். படம் பார்ப்பதில் மனம் ஓடவில்லை. ஆனால் பாஸ்கரனோ இவள் கையை பிடித்து கொண்டு சந்தோஷமாக படம் பார்த்தான். இரவு படம் முடிந்ததும் குழந்தையை கூட்டிச் செல்லலாம் என்றதற்கு, காலையில் சீக்கிரமே போய் நானே குழந்தையை கூட்டிட்டு வரேன், இப்போ ரொம்ப நேரமாயிருச்சு, அவன் தூங்கியிருப்பான் என்று சொல்லிவிட்டான். அன்று இரவு சினிமா படம் பார்த்த நினைப்பில் இருந்த பாஸ்கரன் ஹாலில் பாய் போட்டு உறங்க தயாராகி கொண்டிருந்த மல்லிகாவின் அருகில் வந்து உட்கார்ந்தான். மல்லிகாவிற்கு அந்த சூழ்நிலை கொஞ்சம் பயத்தை மூட்டியது. அத்தை ஏன்தான் ஊருக்கு போனாங்களோ, இன்னும் சில நாட்கள் இங்கேயே இருந்திருக்கலாம், பாதுகாப்பாக இருந்திருக்கும் என்று நினைத்தாள் அவள். மல்லி, இந்த நிலா வெளிச்சத்தில் நீ எவ்வளவு அழகாக இருக்க தெரியுமா? அப்படியே அழகு சிலையா ஜொலிக்கிற என்று தனக்கு மிக அருகில் வந்தவனை தன் கைகளை தட்டிவிட்டு, ஜோசியர் சொன்னதை மறந்துட்டீங்களா? அத்தையும் ஊருக்கு போகும்போது நம்ம 2 பேரையும் நிற்க வச்சு சொல்லிட்டு தானே போனாங்க. இப்போது 1 மாதம் தானே முடிஞ்சிருக்கு, இன்னும் 2 மாதம் முடியணும். பிறகு செய்ய வேண்டிய பரிகாரமெல்லாம் செய்யணும், பிறகுதான் எல்லாம் என்றாள். எனக்கு இந்த ஜோசியம் ஜாதகம் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை என்று அருகில் வந்தவனை விலக்கிவிட்டு எழுந்து கதவை திறந்து வெளியே சென்றாள். என்னடி பக்கத்தில் வந்தால் ரொம்ப தான் அலட்டிக்கிறேன், உனக்கு என்ன பேரழகின்னு நினைப்போ? நீ தான் இதையெல்லாம் ஏற்கனவே அனுபவித்து ஒரு புள்ளையும் பெற்றுக்கிட்ட, அதான் உனக்கு சலிச்சு போச்சு. ஆனால் ஏன் நிலைமை கொஞ்சமாவது நினச்சி பார்த்தியா? நீ இன்னும் உன் மனசில் அந்த கதிரை தான் சுமந்துக்கிட்டு இருக்க, அதனால தான் உனக்கு என்னை கண்டாவே பிடிக்க மாட்டேங்குது என்று வார்த்தைகளால் நெஞ்சை குத்தி கிளைத்தான் அவன். அந்த கும்மிருட்டில் வெளி திண்ணையில் தன்னந்தனியாக உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள் மல்லிகா. இந்த 1 மாதத்து மறுமண வாழ்க்கையே போதும் போதும் என்றாகிவிட்டது அவளுக்கு. எதற்கெடுத்தாலும் கோபம், குத்தல் பேச்சு, வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் போய்விட்டது. இன்னும் சில காலம் இவனுடன் இருந்தால் இவனும் பைத்தியமாகி என்னையும் பைத்தியமாக்கி விடுவான் என்று எண்ணியது அவள் மனம். யோசனையோடு வெளியிலேயே உட்கார்ந்திருந்தவளுக்கு எங்கோ சற்று தூரத்தில் கேட்கும் நாயின் ஊளைச்சத்தமும், காற்றில் சரசரக்கும் மரங்களின் சத்தமும், விட்டு விட்டு கத்தும் பூச்சிகளின் சத்தமும் ஒருவித பயத்தை உருவாக்க மீண்டும் வீட்டிற்கு உள்ளே வந்தவள் பாஸ்கரன் மீண்டும் வருவானோ என்ற பயத்தில் அவனை தேடினாள். அவனோ தன்னருகில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தான். மனம் ஒருவாறு அமைதியடைய கதவை பூட்டிவிட்டு திரும்பவும் வந்து பாயில் படுத்தவளுக்கு குழந்தையின் ஞாபகம் வந்தது. இப்போதுதான் முதன்முறையாக அவனை தனியாக விட்டிருக்கிறாள். வெகு நேரம் தூங்காமல் ஏதேதோ யோசனையில் இருந்தவள் பின்பு தூங்கிப் போனாள்.
காலை 6 மணிக்கு கண் விழித்து பார்த்தபோது பாஸ்கரனை காணவில்லை. இவ்வளவு சீக்கிரமாக எழுந்து எங்கே சென்று விட்டார்? யோசனையோடு எழுந்து வாசலை பெருக்கி தண்ணீர் தெளித்து கோலம் போட்டபோது பாஸ்கரன் தன் பைக்கில் வந்து இறங்கினான். அவன் கையில் குழந்தை இருந்தது. என்ன நினைத்தானோ தெரியவில்லை. காலை சீக்கிரம் எழுந்து முதல் வேலையாக போய் குழந்தையை தூக்கி வந்து விட்டான். ஒரு இரவு பிரிந்திருந்த குழந்தை மல்லிகாவை பார்த்ததும் பல நாட்கள் பிரிந்து இருந்ததைப் போல சிரித்து தாவியது. பாஸ்கரன் மல்லிகாவின் முகத்தை கூட சரியாக பார்க்காமல் குழந்தையை கொடுத்துவிட்டு சென்றான். அன்று முழுவதும் பாஸ்கரன் அவளிடம் சரியாக கூட பேசவில்லை. அதோடு அண்டை வீட்டார், நண்பர்கள் என்று எல்லோரின் கேலிக்கும் மல்லிகா மட்டுமல்ல, பாஸ்கரனும் தான் இரையாகி போயிருந்தான். இவன் பேசினாலும் பிரச்சனை தான், பேசாவிட்டாலும் தொந்தரவுதான். மதிய உணவின் போது வீட்டிற்கு வந்தவனை ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போங்க, சமையலாயிருச்சு என்றாள். வேண்டா, எனக்கு பசி இல்லை என்று வெறுப்பாக கூறிவிட்டு சென்றான். ஆழமான புதைகுழிக்குள் மாட்டிக்கொண்டதைப் போல இருந்தது அவளுக்கு. கண்களில் நிரம்பி வழிந்த கண்ணீரை மறைக்க முடியாமல் தவித்த மல்லிகா அழுக்கு துணிகளை எடுத்து கொண்டு துவைக்கச் சென்றாள். பிறகு மாலை நேரம் குழந்தைக்கு குளிப்பாட்டி கொண்டிருந்த போது பாஸ்கரன் கையில் மல்லிகை பூவுடன் வந்தான். மல்லி, இந்தா பூ வாங்கிட்டு வந்திருக்கேன், தலையில் வச்சுக்க. இவன் எப்போது சிரிக்கிறான், எப்போது கோபப்படுறான்னே தெரியலையே. எப்படியோ கோபம் குறைந்ததே என்று எண்ணியவள், குழந்தைய குளிக்க வச்சிட்டு இருந்த, எனக்கு கையில் சோப்பு இருக்கு, பூஜை அறையில் வைங்க, அப்புறமா எடுத்துக்கிறேன் என்றாள். அவள் சொல்லி முடிப்பதற்குள் அவனுடைய முகம் இறுகி கருத்து விட்டது. இதை கூட சந்தோஷமாக ஓடி வந்து வாங்க மாட்டேன் இல்லை என்று கூறிவிட்டு பூவை டேபிளின் மேல் வைத்தான். நான் இப்போது கோபப்படும் அளவிற்கு என்ன சொல்லிவிட்டேன்? குழந்தையின் உடலை துடைத்து உடை அணிவித்து பாயில் உட்கார வைத்துவிட்டு தன் புடவையை சரி செய்து கொண்டு பாஸ்கரனிடம் வந்தாள். பூவை கொடுங்க என்றாள். வேண்டாம், அதை சாமி படத்துக்கே போட்டுடுறேன், உனக்கு தான் என்னை பிடிக்காது, பிறகு எதுக்கு இதெல்லாம்? மல்லிகா ஒரு முறை அவன் விழிகளையே ஆழமாக பார்த்ததில் அவன் கிறங்கி போனான். பூவை எடுத்து நீங்களே என் தலையில் வச்சு விடுங்க என்று அவன் முன்னால் நின்றாள். இதை சற்றும் எதிர்பார்க்காத பாஸ்கரன் சந்தோஷத்தில் பூவை எடுத்து அவள் தலையில் வைத்துவிட்டு அவளுடைய புறமுதுகில் தன் இதழ்களை பதித்தான். அதற்குள் பசியில் குழந்தை அழ ஆரம்பித்ததும் அவனிடமிருந்து விலகி ஓடி குழந்தையை தூக்கினாள் மல்லிகா. அவன் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. சிவ பூஜையில் புகுந்த கரடி என்று அவன் வாய்க்குள் முணுமுணுத்தது மல்லிகாவின் செவிகளிலும் கேட்கத்தான் செய்தது. தன் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையும் மனபாரமும் விரக்தியும் ஆட்கொண்டது அவளை. அவளுடைய சுணங்கி போன முகமும் சுரத்தில்லாத பேச்சும் சிரிப்பில்லாத உதடுகளும் கதிர் இறந்த துயர் ஒரு புறம் ஆட்டிக்கொண்டிருக்க தவறுதலாக இந்த மறுமணத்தில் வந்து மாட்டிக்கொண்டு விட்டோமே என்ற கவலையும் சேர்ந்து அவளை உயிரில்லாத ஜடமாக்கியது. ஒவ்வொரு முறையும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவன் கோபத்தையும் வெறுப்பையும் காட்டுவதும் கடைசியில் இவளை விட்டு கொடுத்து போவதும் தாங்கி கெஞ்சுவதும் பிறகு மன்னிப்பு கேட்பதும் என்றாகிவிட்டது வாழ்க்கை. எப்போது எதற்கு கோபப்படுவான் என்று பயந்து பயந்து ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டியதாக இருந்தது. அன்று தேதி தை மாதம் 15ஆம் நாள், மல்லிகா கதிரின் திருமண நாள். மறக்க முடியுமா அந்த நாளை? பொட்டிட்டு பூச்சூடி பட்டுப்புடவை சரசரக்க மனதில் கதிரை சுமந்து கொண்டு வெட்கத்தோடு அல்லவா மணமேடியில் அமர்ந்திருந்தாள். இதோ பாரு மல்லி, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ என்னை மாமான்னு கூப்பிடணும்னு. அதுதான் எனக்கும் பிடிச்சிருக்கு. நீ தான் இப்போ என்னால் முடியாது, கழுத்தில் தாலி ஏறினதுக்கப்புறமா மாமான்னு கூப்பிடுறேன்னு சொல்லிட்ட. பார்க்கலாம், தாலி ஏறினதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி செய்வியான்னு என்றான் கதிர். இப்போது மணமேடையில் அவள் அருகில் உட்கார்ந்திருந்த கதிர் அவளுக்கு திரும்பவும் அதை ஞாபகப்படுத்தினான். மல்லி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறேன் என்றான் மெதுவாக வந்து. கழுத்தில் தாலி கட்டி முடித்தவுடன் இப்போது சொல்லு பார்ப்போம் என்று அவள் காதில் கிசுகிசுத்தான். ஐயோ, எல்லாரும் இருக்காங்க, இல்லை நீ சொல்லி தான் ஆகணும். அதே நேரத்தில் அவன் தோளில் இருந்த அங்கவஸ்திரம் கீழே விழ அதை எடுத்த மல்லி, மாமா இந்தாங்க உங்கள் அங்கவஸ்திரம் என்றாள். அதை சற்றும் எதிர்பாராத கதிர் அதில் கிறங்கியே விட்டான். அன்றிலிருந்து அவன் மல்லி மல்லி என்று அவளை சுற்றி சுற்றி வருவதும் இவளும் மாமா மாமா என்று ஏங்கி கிடப்பதும் எத்தனை அற்புதமான நாட்கள் அது. பீரோவில் வைத்திருந்த அவளுடைய கல்யாண சேலையையும் கதிரின் பட்டு வேட்டி அங்கவஸ்திரத்தையும் கையில் எடுத்து வைத்து கொண்டு கண்ணீரில் மிதந்தவள் அவளையும் அறியாமல் மாமா என்று கேவி அழுதுவிட்டாள். அவளுடைய கெட்ட நேரம். அதே நேரத்தில் பாஸ்கரன் அங்கு வந்து நின்றான். எதுக்கு இப்போ அழுதுட்டு இருக்க? யாரை மாமான்னு கூப்பிட்ட? கையில் என்ன கொடு பார்க்கலாம்? கேள்விகளை அடுக்கி கொண்டே போனான்.
திருடனுக்கு தேள் கொட்டியது போல ஆனது மல்லிகாவின் நிலைமை. இல்லை, அது ஒன்றும் இல்லை, துணிகளை மடித்து வச்சிட்டு இருந்தேன், கண்ணில் தூசி விழுந்துருச்சு என்று சமாளிக்க முயன்றாள். ஓஹோ, இப்போ புரியுது எனக்கு. இது உன் கல்யாண புடவை, அது கதிரோட வேட்டி சட்டை. இன்னைக்கு உன்னுடைய முதல் கல்யாண கல்யாண நாள். கதிரை தானே நீ மாமா மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த என்று கத்தினான் பைத்தியக்காரனை போல. உயிரோடு இங்கே ஒருத்தன் உன்னையே சுற்றி சுற்றி வர்றேன், செத்து போனவனை போய் மாமா மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கியே. ஏண்டி, என்னை இப்படி ஏன் டார்ச்சர் பண்ணுற? கூடாத என்று அந்த புடவையையும் வேஷ்டியையும் பிடுங்கி சென்று கொள்ளை பக்கமாக எடுத்து சென்று அதை தீ வைத்து எரித்தான். தினம் தினம் நரகமாயிருந்தது மல்லிகாவிற்கு. பாஸ்கரனை விட இப்போது அவளுக்கு கதிரின் மேல்தான் கோபமாய் வந்தது. நீங்கள் மட்டும் என்னை நிற்கதியாக விட்டுட்டு போகலைனா நான் இப்படி ஒரு கஷ்டத்தில் வந்து மாட்டியிருப்பேனா என்று ஒவ்வொரு பொழுதையும் குழப்பத்தோடு ஆரம்பித்து கண்ணீரோடு முடிப்பதே வாடிக்கையாகி போனது அவளுக்கு. அதோடு நண்பர்களுடன் சேர்ந்து குடித்து விட்டு வரும் பாஸ்கரன், அவன் அப்படி சொன்னா, இவன் இப்படி சொன்னா, என்னைய கேலி பண்ணுறானுங்க, கிண்டல் பண்ணுறானுங்க, உனக்கு என்ன சந்தேகம்னாலும் உன் பொண்டாட்டிக்கிட்ட கேட்டுக்கலாம், அவள் தான் உன்னைய விட அனுபவசாலியாச்சே என்று கூறி ஒன்றாய் சேர்ந்து சிரிக்கிறாங்க என்றெல்லாம் புலம்பினான். அவர்கள் மேலிருந்த கோபத்தை மல்லிகாவிடம் காட்டினான். இவனுடைய தொல்லை பொறுக்க முடியாமல் தன் பிறந்த வீட்டிற்கே சென்று விடலாம் என்றால் சித்தி விடமாட்டாள். பல்லை கடித்து கொண்டு பொறுத்து கொண்டாள். இப்படியே 3 மாதம் ஓடிவிட்டது. ஊருக்கு சென்றிருந்த பாஸ்கரின் அம்மாவும் திரும்ப வந்து சேர்ந்தாள். வந்தவள் தன் மகனின் நடவடிக்கைகளையும் மல்லிகா அவனிடம் நடந்து கொள்ளும் விதத்தையும் கவனித்து கொண்டுதான் இருந்தாள். ஜோசியரை கூப்பிட்டு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்களை செய்தாள். மல்லிகாவின் தந்தையிடம் சொல்லி மல்லிகாவையும் குழந்தையையும் ராமேஸ்வரம் சென்று கதிரின் ஆத்மசாந்திக்கு செய்ய வேண்டியவற்றை செய்ய சொன்னாள். இவை அனைத்தும் முடிந்ததும் ஒரு தேதி குறிக்கப்பட்டு பாஸ்கரனுக்கும் மல்லிகாவிற்கும் முதலிரவு ஏற்பாடு செய்யப்பட்டது. அன்று மாலை பாஸ்கரன் மல்லிகாவை தேடி வந்து பேசினான். இதோ பாரு மல்லி, இத்தனை நாளும் இந்த 3 மாதமும் எத்தனையோ பிரச்சனைகள், அதையெல்லாம் விட்டு தள்ளு. நான் என்னைக்கு உன்னை முதலாக பொண்ணு பார்த்துட்டு போனேனோ அப்போவே நீ தான் என் பொண்டாட்டியாக வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் என்னோட துரதிர்ஷ்டம், நீ என் நண்பனோட பொண்டாட்டியாக ஆயிட்ட. ஆனால் நான் உன் மேலே வச்ச அன்பு திரும்பவும் உன்னை என்கிட்டயே கொண்டு வந்து சேர்த்துருச்சு. கதிரை பற்றின பழைய நினைவுகளை எல்லாம் உன் மனசுலேருந்து சுத்தமாக அழிச்சிட்டு இந்த நிமிஷத்தில் இருந்து என்னோட பொண்டாட்டியாக மட்டும் இரு. இனிமே நமக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. அதுக்கு ஏன் பொண்டாட்டியாக நீ தயாராகணும், அதை மட்டும்தான் நான் எதிர்பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். இந்த பூவை தலையில் வச்சுக்க, இருக்கிற புடவையில் நல்ல புடவையாக எடுத்து கட்டிக்க, அப்புறமா என்று ஏதோ சொல்ல வாயெடுத்த ராஜம்மா, நான் ஒரு பைத்தியக்காரி, நீ என்னவோ ஒன்றும் தெரியாத பாப்பான்னு நினச்சி ஊங்கிட்ட போய் இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எத்தனை சொன்னாலும் கேட்காம அந்த மடப்பையமாவன் உன்னை தான் கட்டுவேன்னு சொல்லிட்டான். எல்லாம் தலையெழுத்து. உன் பிள்ளைய தூக்கிட்டு போய் உள்ள மெத்தையில் படுக்க வச்சிடாத, அவனை இங்கேயே தொட்டிலில் போடு, நானும் தொட்டில் பக்கமே படுக்கிறேன் என்று தன்னால் முடிந்தவரை மல்லிகாவை காயப்படுத்தி சென்றாள் ராஜம்மா. யாரோ என்னவோ சொல்லட்டும், பாஸ்கரன் மட்டும் கோவப்படுவதும் திட்டுவதும் குத்தல் பேச்சும் இல்லாமல் புது மனிதனா இனிமே நடந்துக்கிட்டா போதும் என்று அவனை சந்தோஷப்படுத்த மனதளவில் தயாராகி கொண்டிருந்தாள் மல்லிகா. வெளியில் கிடந்த கயிற்றுக்கட்டலில் நிலவொளியில் வெற்றிலை சீவல் போட்டுக்கொண்டு மகனின் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தாள் ராஜம்மா. இரவு 10 மணிக்கு வந்த பாஸ்கரன் அளவாக குடித்திருந்தான். டேய், என்னடா இன்னைக்கு போய் குடிச்சிட்டு வந்திருக்க? உஷ், சத்தம் போடாத என்று சைகை செய்தான் பாஸ்கரன். டேய் பாஸ்கரா, ஏண்டா இப்படி நடந்துக்கிற? இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை. இவளை அவன் அப்பா வீட்டுக்கே அனுப்பிடு, நான் உனக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கட்டி வைக்கிறேன். வெளியில் பேச்சு குரல் கேட்டதும் உள்ளே ஜன்னலின் ஓரமாக நின்று கவனித்தாள் மல்லிகா. இந்த ஊரும் உலகமும் உன்னை நிம்மதியாக இருக்க விடாதுடா. கேலியும் கிண்டலும் பேசியே உன்னை கேவலப்படுத்துவானுங்க. நான் அறுவடைக்கு ஊருக்கு போயிருந்தப்ப நம்ம ஊர் வாத்தியார் பொண்ணை உனக்கு பார்த்துட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் யோசிடா என்று அந்த இருட்டில் மகனை மூளைச்சலவை செய்து கொண்டிருந்தாள் ராஜம்மா. அளவான போதையில் இருந்த பாஸ்கரன் அம்மாவை பார்த்து கைகொட்டி சிரித்தான். நீ சரியான பைத்தியமாயிருக்கியே, வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை போட்டு உடைக்க பார்க்குற. நான் அவளை கட்டிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியாது. அவள் முன்னாள் புருஷன், அதான் என் நண்பன் கதிர், அவனை நான் நினச்சிருந்தா உயிரோட காப்பாற்றி கொண்டு வந்திருக்கலாம். மல்லிகாவும் இன்னைக்கு அவனோட சந்தோஷமாக குடித்தனம் நடத்திட்டு இருந்திருப்பா. ஆனால் கதிர் இல்லைனா தான் மல்லிகா எனக்கு பொண்டாட்டியாக கிடப்பான்னு தான் நான் அவனை காப்பாற்றாமையே விட்டேன். டேய், என்னடா வளர்ற? புரிகிற மாதிரி சொல்லேண்டா.
அன்னைக்கு கதிருக்கு ஆக்சிடெண்ட் ஆகி அவன் குத்துயிரும் கொலை உயிருமா கிடந்தப்போ அந்த வழியா போன யாரோ ஒருத்தர் அவனோட ஃபோனை எடுத்து எனக்கு தான் ஃபோன் பண்ணினாரு. அங்கே போய் பார்த்தா அவன் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறான். உயிர் இருந்துச்சு. ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போடான்னு கெஞ்சினான். காரை எடுத்துகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் நண்பனை சேர்த்தலான்னு யோசித்தேன். ஆனால் மல்லிகா நினப்பு வந்துச்சு. அதனால் பைக்கில் போய் அவன் உயிர் போகிற வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறமா தான் நான் ஆம்புலன்ஸுக்கே ஃபோன் பண்ணினேன். அன்னைக்கு நான் நினச்சிருந்தா கதிரை உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தா அவன் இந்நேரம் உயிரோடு இருந்திருப்பான். அதனால தான் சொல்கிறேன், மல்லிகா எனக்காகவே பிறந்தவ. அவளை ஏன் பொண்டாட்டி ஆக்கிறதுக்கு நான் நிறையவே கஷ்டப்பட்டுருக்கேன். இனிமே வேற கல்யாணம் பண்ணிக்க இவ வேண்டான்னு சொல்லி என்கிட்ட பேச வராத, புரிஞ்சுதா? நான் உள்ளே போகிறேன், நீயும் போய் தூங்கு என்று தட்டு தருமாறி கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் அந்த துரோகி பாஸ்கரன். முதல் இரவுக்கு அலங்கரிக்கப்பட்ட படுக்கை அறையில் மல்லிகாவை காணவில்லை. ஹால் தொட்டிலும் காலியாக இருந்தது. டேபிளின் மேல் தாலி கலட்டி வைக்கப்பட்டிருந்தது. அம்மா அம்மா என்று பதட்டத்துடன் ஓடி வந்தான் பாஸ்கரன். அம்மா, மல்லிகாவையும் குழந்தையும் காணோம் என்றான். மல்லிகா கதிரின் நினைவுகளை மனதில் சுமந்து கொண்டு தன் குழந்தையை தோளில் சுமந்து கொண்டு இனி கடைசி வரை கதிரின் மனைவியாகவே இருந்துவிட வேண்டும் என்ற வைராகியத்துடன் அந்த பாதை தெரியாத இருட்டில் தன் பாதையை தேடி பயணித்து கொண்டிருந்தாள்.